Ignition sequence start. 3, 2, 1. Houston, we have a problem. Liftoff. We have a liftoff. We stopped you on the ground. You got a bunch of guys about to turn blue. The International Space Station just tagging along at 500,000 miles per hour speed. குளோப் எர்த் பொறுத்த வரைக்கும் எர்த்து வந்து அன்இமேஜினபிள் ஸ்பீடில் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி போகும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எர்த்தை சுற்றி ஒரு ஆர்பிட்டில் போயிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜியோசென்ட்ரிக் சேட்டலைட்ஸ்லாம் பின் பாயிண்ட் பண்ண மாதிரி எர்த்துக்கு மேலே இருக்குது. எல்லாமே இந்த அன்இமேஜினபிள் ஸ்பீடில் மூவ் ஆகி போகும்போது இது வந்து சுத்தமாக பாசிபிளே கிடையாது. மோஷன்லெஸ் எர்த் உண்மையிலேயே 1000 miles per hour ஸ்பீடில் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வல்கனாவோட எரப்ஷன் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போக சான்ஸே கிடையாது. இந்த ட்ரெயின்லலாம் மேலே ஸ்மோக் வரும் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக மேலே வராமல் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த வல்கனோவெல்லாம் போயிட்டு இருக்கணும். ஆனால் ரியல் லைஃப்பில் ஸ்டேஷனரியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் மேலே போகுது, மோஷனில் இருக்க மாதிரி இல்லை. If Earth was spinning, the guy could stay right here for 12 hours and land on the other side of the planet. இதை வந்து கோரியோலஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடியில் எர்த்து நகர்ந்து போகும். ரியல் லைஃப்பில் இந்த எஃபெக்டை நம்ம பார்த்ததே கிடையாது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்துக்கு மேலே போச்சுன்னா கூட எர்த்து வந்து அடியில் இது வரைக்கும் நகர்ந்ததே கிடையாது. 12 hours இல்லை, 42 hours இந்த ஹெலிகாப்டர் மேலே பறந்தால் கூட ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அடியில் வந்து லேண்டு வந்து நகராது. இட்ஸ் ஓகே டு கிவ் அட்மாஸ்ஃபியர் அண்ட் கிராவிட்டி மொமெண்டம் தியரிஸ் வென் ஃப்ளையிங் அண்ட் லேண்டிங் வித் த ரொட்டேஷன். பட் ப்ளீஸ் டூ டெல் மீ ஹவு பிளேன்ஸ் ஃப்ளை அண்ட் லேண்ட் அகெயின்ஸ்ட் த ரொட்டேஷன். இதுவும் இம்பாசிபிள். குளோபல் தியரியில் ஃப்ளைட் வந்து ஒரு ரொட்டேட்டிங் லேண்டுக்கு மேலே பறக்கலை, எல்லாமே ஸ்டேஷனரியாக தான் இருக்குது. அகெயின்ஸ்டாக எந்த விதமான அட்மாஸ்ஃபரிக் எஃபெக்டும் நடந்ததே கிடையாது. எல்லாமே ஸ்டேஷ்னரி அண்ட் மோஷன்லெஸ் திங்காக தான் இருக்குது. Mainstream science says you are on a ball that's tilted, wobbling and spinning while flying through space at a 500,000 miles per hour. Meanwhile, குளோபர்த்தோட ஸ்பீட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே அன்இமேஜினபிள் ஸ்பீட்ஸாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பீடை கூட நம்ம இது வரைக்குமே ஃபீல் பண்ணதே கிடையாது. பர்ஃபெக்டாக ஸ்டேஷ்னரியாக இருக்குது நம்மளோட எர்த். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், an object at rest stays at rest unless acted upon by an unbalanced force at rest. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவே இந்த குளோபர்த்தில் பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவங்களோட மாடலில் தான் எடுத்து அன்இமேஜினபிள் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கே. ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷனே கிடையாது, எல்லாமே மோஷன் தான். இந்த எர்த் இஸ் ஸ்பின்னிங் அட் 1000 miles per hour. மீன்வைல் ஆன் ஃப்ளாட் எர்த் எல்லாமே பேலன்ஸ்டாக நின்றுட்டு இருக்குது, ஒரு மூமெண்ட் கூட கிடையாது. இன் மேஜிக்கல் ஸ்பேஸ் வேக்யூம் 1 million miles per hour, the sun 65,000 miles per hour, எர்த் 1040 miles per hour. மீன்வைல் ஆன் எர்த் லைட்டாக சுற்றினாலே எல்லோரும் பறந்து விழுந்துருவாங்க. ஆனால் 1000 miles per hour ஸ்பீடில் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. த எர்த் இஸ் ஃப்ளாட் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்னா இவங்க மோஷன்லெஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. An airplane can only land safely on a runway that is not moving. Research flat earth. இதை தான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த மீமில் சொன்னேன். எல்லா பிளேன்ஸுமே ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் மேலே பறக்கிறதுக்கு தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் ட்ரைனிங் பண்ணி இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ரன்னிங் இல்லைனா ஒரு மூவிங் ரன்வேல யாருமே இறங்குறது கிடையாது. எல்லாமே ஸ்டேஷனரி ரன்வே தான், ஏன்னா எர்த்து நகரலை. எர்த்ஸ் ரொட்டேஷன் 1000 miles per hour. Its orbit around the sun 67,000 miles per hour. Sun's orbit 500,000 miles per hour. Galaxy traveling through space 3.6 million miles per hour. Not being able to feel or prove any of it is priceless. இதில் ஒரு ஸ்பீடை கூட நம்ம இது வரைக்கும் மெஷர் பண்ணது இல்லை, ஃபீலும் பண்ணது கிடையாது. எர்த்து பர்ஃபெக்டாக ஸ்டில்லாக இருக்குது. Why can't we feel earth moving? He says imagine you are inside a aeroplane. இந்த மாதிரி சில பேர்
எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ட்ரெயினுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க, இல்லைனா ஏரோப்ளேனுக்குள்ளே இருக்க மாதிரி எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்குள்ளே இருக்க மாதிரி காமிப்பாங்க. குளோப் எர்த் மாடலில் எர்த்து வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம். வேக்யூம் ஆஃப் ஸ்பேஸுக்கும் எர்த்தோட அட்மாஸ்ஃபியருக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ராங் அப்படின்னு ஆயிரும். ஒருவேளை மறுபடியும் அதே மாதிரி எக்ஸாம்பிளை காமிக்க ட்ரை பண்ணாங்கன்னா, அந்த எக்ஸாம்பிளில் ரூஃபை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் காமிக்க சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரோப்ளேன் எக்ஸாம்பிளாக சொன்னாங்கன்னா, ஏரோப்ளேனில் ரூஃப் இல்லாதப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை காமிக்க சொல்லுங்கள். ரூஃப் இல்லைன்னா உள்ளே எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அதே தான் ட்ரெயினுக்கும் ரூஃப் இல்லைன்னா உள்ளே வந்து நார்மலாக இருக்காது, எல்லாருமே அந்த ஸ்பீடை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கிளைம் த எர்த் ஸ்பின்ஸ் அட் ஜஸ்ட் ஓவர் 1000 miles at the equator. How fast would the earth need to spin in order for the motion to be felt? குளோபல் தியரி ஒரு செமையான காமெடி. அதில் இருக்க ஒரு ஸ்பீடை கூட நம்மளால் மெஷரோ ஃபீலோ பண்ண முடியல. எல்லாமே அன்பிலீவபிள் தான். 1 Chronicles 16:30 KJVனா கிங் ஜேம்ஸ் வெர்சன். The world also shall be stable, that it be not be moved. It is flat and stationary plane. பைபிள்னு இல்லை, எல்லா ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸுமே எர்த்து ஃப்ளாட்டாகவும் ஸ்டேஷ்னரியாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. எல்லாமே ஃப்ளாட் எர்த்து தான். லிசன் கேர்ஃபுல்லி, கேன் யூ ஹியர் தட்? தட்ஸ் த சவுண்ட் ஆஃப் எர்த் நாட் ஸ்பின்னிங். The earth is flat and motionless and there's a focal you can do about it. Focal pendulum எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபோக்கல் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு செமையான ஃப்ராடு. நான் ஒரு வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். Flight paths prove the earth is motionless. If the earth spins east, why isn't it faster to fly west? Planes prove that the earth is a plane. கண்டிப்பாக ஒரு ஸ்டேஷ்னரி எர்த்தில் ஃப்ளை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனரி ஃப்ளாட் பிளேன். ஜெரோஸ்கோப், ஸ்பீட் கேமரா, செசியோமீட்டர், ஹியூமன் நெவர் டிடெக்டட் த எர்த்ஸ் ரொட்டேஷன் ஸ்பீட் ஆர் மூமெண்ட். செசியோமீட்டர்னால் எர்த்குவேக்கை மெஷர் பண்ணுறது. லேசர் ஜைரோ மட்டும்தான் நம்மளோட ஹெவன்லி லூமினரிஸ் ஸ்பின் ஆகி போகிறத டிடெக்ட் பண்ணோம். மற்ற ஜெரோஸ்கோப்லாம் எதுவுமே அதை கூட டிடெக்ட் பண்ணாது. லேசர் ஜைரோ வச்சு நிறைய பேர் ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் அதையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எர்த்து 15 டிகிரி ட்ரிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே, இன்க்ளூடிங் லேசர் ஜைரோ எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஹெவன்லி லூமினரிஸோட ட்ரிஃப்டை தான் மெஷர் பண்ணி காமிச்சிருக்கு, எர்த்தோட மூமெண்ட்டை கிடையாது. செசியோமீட்டர்ஸ் டிடெக்டிங் எர்த்குவேக்ஸ் பட் நாட் எர்த் ஸ்பின். கண்டிப்பாக செசியோமீட்டர் எல்லாமே எர்த்குவேக்கை மெஷர் பண்ண முடியுது, ஆனால் வேறு எந்த டிடெக்ஷனும் பண்ண முடியல. எர்த்து லைட்டாக நகர்ந்துச்சுன்னா கூட அது பேர் எர்த்குவேக். எர்த்து ஸ்பின் ஆகலை, மூவ் ஆகலை. Do you really believe you are flying through space traveling at 5 million miles per hour? எல்லா ஸ்பீடையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீமில் நிறைய ஸ்பீட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பீடை கூட நம்மளால் டிடெக்டோ ஃபீலோ பண்ண முடியல, எல்லாமே தேரி மட்டும்தான். இஃப் யூ திங்க் திஸ் ஃப்ளாட் volcanic ash is spinning with earth 1000 miles per speed, then you have been successfully indoctrinated. இது செகண்ட் எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரி எர்த் வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்குன்னா, இந்த வல்கனாவோட எரப்ஷன், இந்த ஸ்மோக் எல்லாமே ஒரு டைரெக்ஷனில் மாறி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு இருக்கக்கூடாது. ட்ரெயின்லேருந்து வர ஸ்மோக் மாதிரி எல்லாமே பின்னாடி போயிட்டு இருக்கணும். ரியல் லைஃப்பில் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் மேலே போகும், ஏன்னா எர்த் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, நகரில். இண்டாக்டினேட்டட் அப்படின்னா பேசிக்காக பிரெயின் வாஷ் பண்ணி நம்ப வைக்கிறது. ஸ்கூலெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதுதான். ஸ்கூலில் வந்து இண்டாக்டினேஷன் கேம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். எஜுகேஷன்லாம் சுத்தமாக எதுவும் கிடையாது. பாலத் ப்ரூஃப் இஸ் ஜஸ்ட் கார்ட்டூன் அண்ட் தியரிஸ். ஃப்ளாட் எர்த் ப்ரூஃப் இஸ் எர்த் இட் செல்ஃப். Earth cannot be making 3 separate rotations while our North Star remain fixed directly over the North Pole. Polaris ஸ்டாரை வந்து நீங்கள் நைட்டில் டைம் லாப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக சர்க்கிள் மாதிரி வரும். இந்த மாதிரி குளோப் எர்த் மாடலில் அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. எர்த்து வந்து 3 டிஃப்ரெண்ட்
டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது அவங்களோட மாடல் படி. கண்ணாபின்னான்னு இருக்கணும், இந்த மாதிரி பர்ஃபெக்ட் லைன்லாம் இருக்கக்கூடாது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி. இந்த மீம்லேயே இருக்குது பாருங்கள், எர்த்து வந்து மோஷன்லெஸ்ஸாக இருக்குது. அந்த மாதிரி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இதிலே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். P900 தான் ஒரு முக்கியமான விஷயம். ஷிப்ஸ் டிஸப்பியர் ஆகிற விஷயத்தெல்லாம் P900 வந்து ஈஸியாக டீபங்க் பண்ணிருச்சு. ஹவு ஹாட் ஏர் பலூன் ரைட்ஸ் இன் Perth, Australia because we're upside down on a spinning ball ride. Stupidest belief ever. கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் யாருமே தலைகீழாக இல்லை, அண்டார்டிகாலையும் யாரும் தலைகீழாக நிற்கல. ஸ்பின்னிங் பால் எடுத்து வந்து ஒரு டேஞ்சரஸான பிலீஃப் சிஸ்டம். Globe heads believe that the so-called globe earth spinning through space at over 1000 miles per hour, wobbling and tilted 23.5 degrees on its vertical axis while orbiting the sun at a blinding 1000 miles per hour in concrete, with the entire solar system spiraling 500,000 miles per hour around the Milky Way and careening across the expanding universe away from the Big Bang at an incredible million miles per hour, but that you feel and experience none of it. Globe heads be like but because of inertia. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய மீம் இது வரைக்கும். பேசிக்காக குளோபெர்த்தோட கிளைம்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டிருக்காங்க, அவங்க ஸ்பீடு எல்லாத்தையும். இந்த ஸ்பீடை ஒன்றும் கூட நம்ம ஃபீல் பண்ணது கிடையாது, இனிமேலும் ஃபீல் பண்ண போகிறது இல்லை. ஸோ யூ ஃப்ளை ஆஃப் ஹியர் பட் நோட்டீஸ் நத்திங் ஹியர். கண்டிப்பாக இந்த சின்ன அந்த குழந்தைங்க விளையாடுறதுலாம் சுற்றி விட்டாலே எல்லாம் வெளியே போய் விழுக்கிறாங்க. ஆனால் இதில் 1000 miles per hour ஸ்பீடில் எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்கோம், யாருக்கும் ஒன்றும் ஆகலை, ஃபீல் கூட பண்ண முடியல. காமெடி. இதுலேயும் எர்த்தோட ஸ்பீட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அஃபிஷியலாக குளோபெர்த்தோட கிளைம்ஸ், மேக்கப் பண்ண விஷயம் கிடையாது. எர்த் ஸ்பின் அது இது மில்கி வே கேலக்ஸி பேசிக்காக எல்லாமே நகர்ந்து போயிட்டு இருக்குது. எல்லாமே அன்பிலீவபிள் அன்இமேஜினபிள் ஸ்பீட்ஸ். நாட் பீயிங் ஏபிள் டு ஃபீல் ஆர் ப்ரூவ் எனி ஆஃப் இட் இஸ் ப்ரைஸ்லெஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு ஸ்பீடை கூட அவங்களால டிடெக்ட் பண்ண முடியல. எல்லாமே சும்மா ஈக்குவேஷன்ஸ், தியரிஸ் மட்டும்தான். Which one would you fall off? A flat motionless plane or a spinning ball? Earth is motionless. 1020 miles per hour in a moving car. 120 miles per hour in a moving car. 1037 miles per hour on a moving earth. Research flat earth. நம்ம எதையுமே எப்பயுமே ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. 6 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் per hour, 1675 கிலோமீட்டர் per hour. Pilots black out at 9 Gs. The earth spins at 1000 miles per hour and travels through space at 67,000 miles per hour. And humans don't black out from any of this. பேசிக்காக எல்லா மீம்ஸுமே ஒரே தான் விஷயம் தான் சொல்லிகிட்ருக்கு. நம்ம எதையுமே ஃபீல் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து வெறும் 9G ஃபீல் பண்ணதுக்கே அவர் வாங்கிட்டார். ஆனால் இங்கே நம்மலாம் 1000 miles 67,000 miles ஹவரில் போயிட்டு இருக்கோம். ஒன்றுமே நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு கிடையாது. எர்த்தோட ரொட்டேஷன் வந்து 1000 miles per hour ஸ்பீடு. எர்த்து சன்னை சுற்றி போகிறது தான் 67,000 miles per hour. This is you on earth at 1037 miles per hour. What is your anti-gravity force? யோசிச்சு பார்த்தீங்கன்னா குளோபெர்த் வந்து ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஒரு பிளைண்ட் ஃபெய்த். ஈக்குவேஷன்ஸ் மேலே இருக்க பிளைண்ட் ஃபெய்த். Attention passengers, we have been flying east for hours but are getting fucking nowhere due to the spin, so we are going home. இது வந்து கோரியலிஸ் எஃபெக்ட் வந்து ஒரு மீம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒருவேளை எடுத்து நகர்ந்துச்சுன்னா ஃப்ளைட்ஸ்லாம் பறந்து அது எங்கே லேண்ட் ஆகணுமோ அங்கே போய் லேண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எர்த்து வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்கு, அட்மாஸ்ஃபியர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், அதனால் பிரச்சனையாகும். Practical experiments and real science prove 100% of the time that nothing can remain stuck on something that spins without being physically attached to the object or by magnetism.
not theoretically. No mathematical theory of gravitation will change this observable and repeatable observation trait. ஏதாவது ஒன்று சுற்றிட்டு இருக்குன்னா அதில் ஒன்று அட்டாச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை விட்டு பறந்து போயிடும். இதுதான் பேசிக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. கிராவிட்டினால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. Whilst we sit drinking our cup of tea or coffee, the world is supposedly rotating at 1039 miles per hour at the equator, whizzing around the sun at 67,000 miles per hour, hurtling towards Lyra at 20,000 miles per hour, revolving around the center of Milky Way at 500,000 miles per hour, and merely moving at God knows what velocity as a consequence of the Big Bang, and not even a hint of ripple on the surface of our tea. Yet tap the table lightly with your finger. And Neville Jones ஒரு பிக்கெஸ்ட் குவாட்டாக தான் இருக்குது. இவரும் குளோபெர்த்தோட எல்லா அசம்ஷனையும் அந்த ஸ்பீட் பற்றின அசம்ஷனையும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு. ஏதோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஒரு ஸ்பீடை கூட ஃபீல் பண்ணது கிடையாது. நம்மளோட அந்த டீ கப்பை லைட்டாக டச் பண்ணால் கூட அதை வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளத்துலலாம் கல் போட்டால் ஒரு மாதிரி ரவுண்டாக வரும் இல்லை, அதுதான் ரிப்பிள் எஃபெக்ட். நீங்கள் கல் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் இல்லைனா டீலெலாம் அப்படி எஜ்ஜில் லைட்டாக தட்டி விட்டால் அப்படி ரவுண்டாக வரும். அதுதான் அவர் சொல்கிறாரு. இவ்வளோ ஸ்பீட் நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளோ வேகமாக நம்ம போயிட்டு இருக்கோன்னா அந்த குளோபல் தியரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று கூட நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல. லைட்டாக நம்ம கிளாஸில் ஒரு டச் பண்ணாலே எஃபெக்ட் வருது. ஸோ குளோபல் தியரி கரெக்டு கிடையாது. இஃப் வி லிவ் ஆன் அ ஸ்பின்னிங் பால் இன் அவுட்டர் ஸ்பேஸ், வை இட் இஸ் தென் வி நெவர் சி அ ரேண்டம் ஸ்டார் ஃபாலிங் அப் ஃப்ரம் ஹரிசான். இந்த மீம் வந்து ஆக்சுவலாக இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடாது, இப்படியே மாறி வந்துருச்சு. பட் எனிவே இவங்க இந்த ஃபாலிங் ஸ்டார்ஸ்லாம் ஒரு ப்ரூஃப் மாதிரி காமிப்பாங்க, காமெண்ட்டு அது அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்து. உண்மையிலேயே பால்னால் எல்லா டைரெக்ஷனில் இருந்தும் இந்த ஃபாலிங் ஸ்டார்ஸ்லாம் வரணும். மேலே இருந்து மட்டும் கீழே வந்துட்டு இருக்கக்கூடாது. ரேண்டம் டைரெக்ஷன்ஸில் வரணும், கீழேருந்து வரணும், மற்ற டைரெக்ஷனில் இருந்து வரணும். ஆனால் இது வரைக்கும் நம்ம ஃபாலிங் ஸ்டாரு அந்த காமெண்ட்லாம் பார்த்தோம்னா எல்லாமே மேலே இருந்து தான் கீழே வந்துட்டு இருக்குது. ஒன்று கூட ஹரிசானுக்கு கீழேருந்து மேலே போனதை நம்ம பார்த்ததே கிடையாது. On a spinning globe, high altitude balloons and amateur rockets should never stay over the same place. Centrifugal force has never been observed. Higher you go, the faster air should move no matter the change in density. 1000 miles per hour. ஒரு பாலாக இருந்துச்சுன்னா எடுத்து 1000 miles per hour ஸ்பீடில் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா மேலே போக போக அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகணும். இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே பார்த்ததே கிடையாது. எல்லா ஹை ஆல்டிடியூட் பலூன்ஸும் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு இந்த பலூன்ஸ் வெடிச்சதுன்னா பக்கத்துலேயே அந்த எங்கேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே தான் விழுந்திருக்கு. எதுவுமே இவங்க சொல்கிற அளவுக்குலாம் தூரமாக போனதே கிடையாது. Earth spins, water sticks to it. Cloth spins, water flies off. I don't know. இந்த குளோபெர்த்தில் ஓஷன்ஸ் எல்லாமே எர்த்து கூட அப்படியே ஸ்டிக் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம பார்த்தோம்னா வாட்டர் வந்து அந்த மாதிரி வேலை செய்யாது, ஸ்பின்னிங் பாலோட ஸ்டிக் ஆகாது. அதே மாதிரி வாஷிங் மிஷின் அந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம துணியெலாம் போட்டோம்னா அது சுத்த துணியிலேருந்து தண்ணிலாம் வெளியே தான் வரும், உள்ளே ஏதோ ஸ்டிக் ஆகிட்டே இருக்காது. அக்கார்டிங் டு newscientist.com, 5 to 10 seconds at 4 to 5G vertically typically leads to tunnel vision and then loss of consciousness. How many G's does an astronaut experience while accelerating from 0 to 25,000 miles per hour? March 33. 4 இல்லைனா 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே மயங்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் March 33 வரைக்கும் போயிட்டுருக்காங்களா? எப்படி இதெல்லாம் பாசிபிள்? மீன்வெல் ஸ்பின்னிங் வித் வாபிள். எல்லாமே ஸ்டேஷ்னரியாக இருக்குது, எல்லாமே கீழே தான் விழுகுது. எர்த் மூவ் ஆகுதுன்னா இந்த மாதிரிலாம் நார்மல் விஷயம் பாசிபிள் கிடையாது. இதெல்லாம் கண்ட மாதிரி வேறு மாதிரி தெரிச்சிட்டு இருக்கணும், பர்ஃபெக்டாக கீழே விழுந்துட்டு இருக்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் பாசிபிள் வித் திஸ். பிரமிட்ஸ் எல்லாமே
ஹெவன்லி லூமினர்ஸை மெஷர் பண்ணி அது எங்கே வரும்னு சொல்லி செக் பண்ணி கரெக்டாக பார்த்து கட்டியிருக்காங்க. எவ்வளோ செஞ்சுரிஸ் வந்தாலும் மேலே இருக்க ஸ்டார்ஸ் வந்து கரெக்டாக இந்த டேட்டில் இந்த பிரமிட்ஸுக்கு மேலே வரும். எல்லாமே ஸ்பின் ஆகி வேறு மாதிரி டைரக்ஷனில் போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டேபிளான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாமே ரிப்பீட்டபிள் கிடையாது. க்ளோப் எர்த் எப்பயுமே ஃபெயில் தான் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சமாக யோசித்து பார்த்தா போதும். த சன் இஸ் நாட் 93 மில்லியன் மைல்ஸ் அவே, த எர்த் டஸ் நாட் மூவ். How can you reconcile this with this? நான் ஆல்ரெடி ஒரு டைம் சொன்னேன்னு நினைக்கிறேன். க்ளோப் எர்த் மாடலில் எர்த்து வந்து அன்இமேஜினபிள் ஸ்பீடில் வேறு 3 விதமான டைரெக்ஷனில் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது பர்ஃபெக்டான சர்க்கிள்லாம் பாசிபிளே கிடையாது. At precisely 11:11 a.m. each Veterian day, the sun's ray pass through the eclipse of 5 armed service pillars to form a perfect solar spotlight over a Masonic mosaic of the Great Seal of United States. Earth is motionless. இதுவும் பிரமிடில் நடந்த அதே மாதிரி தான். க்ளோப் எர்த் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அன்இமேஜினபிள் ஸ்பீடில் வேறு வேறு டைரெக்ஷனில் போயிட்டு இருக்குது. பர்ஃபெக்டாக நம்மளால் எதுவுமே மெஷர் பண்ண முடியாது. ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம ஹெவன்லி லூமினரிஸ் தான் நமக்கு மேலே சுற்றிட்டு இருக்குது. நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட்ஸ் வச்சு எது என்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். 433 years old sundial still keeps perfect time. Earth is moving. இந்த சன் டயல் அந்த பேர்லேயே பாருங்கள், சன் டயல் தான் இருக்குது, எர்த் டயல்னு கிடையாது. சன் தான் நகருது. இதே மாதிரி மூன் டயலும் இருக்குது. அது வந்து மூனோட பொசிஷனை வச்சு டைம் பார்க்குறது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சன் டயல் மூன் டயல் எல்லாமே வேலை செய்யும். ஏன்னா எர்த்து நகரில் சன் தான் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த மீம் எனக்கு புரியல என்ன சொல்ல வர்றாங்கன்னு. மேலே எர்த்து மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்குது, கீழே எக்கு வச்சுருக்காங்க. ஓ பேலன்ஸ், ஓகே ஓகே ஓகே. எக்குக்கு கீழே ஒரு பென்சில் வச்சு டிப்பில் நிற்க வச்சுருக்காங்க. அன்இமேஜினபிள் ஸ்பீட். ஆனால் எர்த்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்டேஷனரியாக இருக்குது. If you weighted the 100 pounds at North Pole on spring scale at the equator, you would weight 99.6 pounds or 5.5 ounce less. Your mass in grams, however, would stay the same because grams is a measure of resistance of a body to being moved and has nothing to do with acceleration or gravity. An ounce of gold weighs an ounce at any latitude on earth. எர்த் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி க்ளோப் எர்த்தஸோட கிளைம்லாம் வச்சு பார்க்கும்போது வெயிட் வந்து மாறணும். வேறு மாதிரி நார்த் போலில் இருக்கணும், வேறு மாதிரி சவுத் போலில் இருக்கணும். ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. வெயிட் எந்த சேஞ்சுமே ஆகலை. When earth rotation ruins your T-shot, things that never happen. நீல் டெக்ராஸ் டைசன் கூட ஒரு டைம் சொல்லியிருப்பார், ஏதோ ஃபுட்பாலுக்கு அடியில் எடுத்து நகர்ந்து போனது மாதிரி ஏதோ ஒரு ட்வீட்லாம் பண்ணியிருந்தார். அது விஷயம் எல்லாமே கோரியோலிஸ் எஃபெக்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் கோரியோலிஸ் எஃபெக்டை நம்ம இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதே கிடையாது ரியாலிட்டியில். சன் சேசிங் ஃப்ளவர் ஒன்லி பாசிபிள் ஆன் அ ஃப்ளாட் ஸ்டேஷனரி எர்த். இதுவும் சன்டைல் மாதிரியே தான். எல்லாமே சன் நகரதை வச்சு தான் பேஸ் பண்ணி இருக்குது. எதுவுமே எர்த்து நகரதை பேஸ் பண்ணி இல்லை. சன், மூன், அப்புறமா ஹெவன்லி லூமினரிஸ் எல்லாமே எர்த்துக்கு மேலே சுற்றிட்டு இருக்குது. நம்ம அதை சுற்றலை. த டே த எர்த்து சுற்றுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், 1000 miles/hour ஸ்பீடில். An indoctrination program so well crafted they can convince you that you can't feel yourself spinning even when you know you can. இது இந்த குழந்தைங்க விளையாடுறது அப்படியே ஃபஸ்ட்டு இருந்த கொஞ்சம் மீம்ஸில் வந்திருக்கும். லைட்டாக சுற்றினாலே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதுவும் 1000 miles எல்லாம் போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். எந்த அளவுக்கு அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அத்தாரிட்டிஸை நம்பினா இந்த மாதிரி இண்டாக்ட்ரினேஷன் ப்ரோக்ராம்லாம் நம்ம மைண்டில் ஏறிடும்.
எந்த விதமான குளோபெர்த்தோட ஸ்பீடையும் நம்ம இது வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா நிஜமாகவே எடுத்து நகரல, நம்ம வானத்தில் பார்க்குறது தான் நகர்ந்துட்டு இருக்கு. Oops, forget to adjust the latitude every minute. Since we are in space, we should totally go to the moon. Sakit NASA. இது வந்து எர்த்து உண்மையிலே ரவுண்டாக இருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஃப்ளைட்ஸ் எல்லாமே நோஸை வந்து டிப் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஸ்பேஸ்க்கு போயிடும். அதை பேஸ் பண்ணியிருக்க ஒரு மீம். இதுக்கும் அவங்க குளோபர்த்தர் சைடிலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃப்ளைட்ஸ்லாம் மேலே போகாது ஸ்பேஸுக்கு, ஏன்னா ஃப்ளைட்ஸுக்கு வந்து எடுத்து விட்டு மேலே போகிறதுக்கு வெலாசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சுத்தமான பிஎஸ். எந்த என்ன சொல்கிறது, டேரெக்டாக நீங்கள் பைலட்ஸ்டே கூட கேட்டு பாருங்கள், அவங்களோட மேனுவலே கூட செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஃப்ளாட் எர்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு மேலே பறக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. This is your captain speaking. We cannot land at the equator as it is moving at 1000 miles an hour. இதுவும் அந்த எர்த்தோட ரொட்டேஷன் பேஸ் பண்ண மீம் தான். எப்போவுமே ஸ்டேஷ்னரியாக தான் இருக்குது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எந்த பைலட்ஸுமே ஒரு மூவிங் ரொட்டேட்டிங் ரன்வேல இறங்குறதுக்கு ட்ரைனிங் என்ன சொல்கிறது, எந்த பைலட்ஸுக்குமே ஒரு மூவிங் ரன்வேல இறங்குற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கல. எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஷ்னரி ரன்வேல இறங்க தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு மூவிங் ரன்வேல ஒரு எந்த மாதிரி யோசித்து பார்த்தாலும் ஒரு மூவிங் ரன்வேல ஃப்ளைட்னால் லேண்ட் ஆகவே முடியாது. ரன்வே வந்து ஸ்டேஷ்னரியாக இருந்தால் மட்டும்தான் பிளைன்ஸ்னால் லேண்ட் பண்ண முடியும். This is your captain speaking. We are about to dip our nose forward slightly to account for the Earth's curvature for the next 9 hours. எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுமே தவிர எர்த்தோட கர்வேச்சருக்கெல்லாம் நோஸை டிப் பண்ணவே பண்ணாது. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, இனிமேலும் நடக்க போகிறதே கிடையாது. ஏன்னா கர்வேச்சரே கிடையாது. Gravitron. The faster it spins, the more you stick to the wall. Pretty much the exact opposite of how gravity is supposed to work. உள்ள அப்படியே ஸ்பீடாக சுற்ற நம்ம வந்து அந்த வால்ஸில் வந்து போய் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். குளோபெர்த்தில் வந்து 1000 miles/hour ஸ்பீடில் நம்ம வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். எர்த்தோட ரொட்டேஷன் மட்டுமே 1000 miles/hour ஸ்பீடில் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெளியே தான் பறப்போம். ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குறதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கிற இந்த விஷயம் வந்து அதை வந்து அப்படியே ப்ரூவ் பண்ணி காமிக்குது, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. மோர் ப்ரூஃப். பேலன்ஸ்டு ராக்கி மவுண்டன் நேஷ்னல் பார்க். த எர்த் இஸ் இன் ஸ்பின்னிங். நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பேலன்ஸ்டு ராக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ராக்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது அப்படியே காமிப்பாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். எர்த்குவேக் ப்ரூவ். we can feel when the earth moves. Any other time we feel no motion at all. செசியோமீட்டர்ஸ் இது பேர். எப்போவுமே எர்த்து நகர்ந்துச்சுன்னா அது பேர் எர்த்குவேக். எர்த்து மோஷனோ ரொட்டேஷனோ கிடையாது. அந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா 1000 miles/hour ஸ்பீடில் சுற்றுறதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணோம்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நம்மலாம் பறந்துக்கிட்டு இருப்போம், இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்க மாட்டோம். இதுதான் அப்படியே சொன்னேன் இல்லையா, ஸ்டோன்ஸ்லாம் பேலன்ஸ் பண்ணதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு. அதுதான் இது. ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். அழகாக ஸ்டோன்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. பர்ஃபெக்ட் பேலன்ஸில் இருக்கும் எல்லாமே. A lie has the power to make a man a mental slave so that he dares not back the evidence on his own sense. The earth is motionless. நிறையவே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி நிற்க வச்சுருப்பாங்க.
பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே டைம் வந்து எர்த்து நகரில் அப்படின்றதுக்கு அது ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் டிவைஸ். வானத்தில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு மெஷர் பண்ணலாம். இதோட பேர் ஆக்சுவலாக எனக்கு மறந்துடுச்சு, ஆனால் இது ஒரு டிவைஸ். ஹெவன்லி லூமினர்ஸ்லாம் எந்த டைமில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸை மூவ் பண்ணி வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பேசிக்காக நம்ம ஸ்கை வந்து ஒரு பெரிய கிளாக் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வாட்ச். இந்த வாட்சை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஹீலியோசென்ட்ரிக் லாஜிக். ஸ்பெரிக்கல் எர்த் ரொட்டேட்டிங் அட் 1600 மைல்ஸ் கிலோமீட்டர் per hour. கிராவிட்டி. எடுத்து ஒரு வேலை சுற்றுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாருமே பறந்துக்கிட்டு இருப்போம். இஃப் எர்த் வாஸ் ஸ்பின்னிங் 1000 miles per hour, ட்ரஸ்ட் மீ யூ நோ இட். கண்டிப்பாக இதை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் சுற்றுச்சுன்னா. 50 miles per hour on a coaster, 1000 miles on a spinning space ball. Spinning, wobbling, tilting space ball. அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கு இன்னும் நிறைய ஸ்பீட்லாம் இருக்குது. எடுத்து தன்னத்தனமும் சுற்றுது 1000 miles ஸ்பீடில். சன்னை சுற்றுது, அது வந்து 66,000 miles அந்த மாதிரி சம்திங் ஒரு ஸ்பீடு. அது மட்டும் இல்லாமல் சோலார் சிஸ்டம் சேர்ந்து கேலக்ஸியில் ஒரு சைடில் சுற்றிக்கிட்டு இருக்குது. டோட்டலாக இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நம்ம 5 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் ஒரே டைமில் மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றை கூட இதில் ஃபீல் பண்ணதே கிடையாது. மீன்வைல் ஸ்பின்னிங் வித் வாபிள். இதுவும் என்னோடய செகண்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். வல்கனோ எரெப்ஷன் எடுத்து நகர்ந்துச்சுன்னா க்ளவுட், இந்த ஸ்மோக் எல்லாமே இந்த மாதிரி சைடில் டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கணும், நார்மலாக மேலே போகக்கூடாது. ஸ்டேஷனரியாக இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணும். நேச்சுரல் வந்து நமக்கு திரும்ப திரும்ப இதான் சொல்லிகிட்டு இருக்குது, எடுத்து நகரலை அப்படின்னு. There is the heliocentric globe model and there is a common sense. பர்ஃபெக்டாக எல்லாமே பேலன்ஸ் ஆகி நின்றுட்டு இருக்குது. ஆனால் குளோப் எர்த்தோட தியரி படி எல்லாருமே அன்இமேஜினபிள் ஸ்பீட்ஸில் மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸ்மோக்கான மூவிங் சர்ஃபேஸ் பிஹேவ்ஸ் லைக் திஸ். A train moving at 60 miles per hour leaves smoke behind because it is moving. இது நான் அப்படியே சொன்ன எக்ஸாம்பிள். ட்ரெயின் மூவ் ஆகுச்சுன்னா மேலே இருக்க ஸ்மோக் எல்லாமே அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது ட்ரெயின் போகிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பின்னாடி போயிட்டு இருக்கும். இதே ட்ரெயின் வந்து ஆஃபில் இருக்கும் மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மோக் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு இருக்கும். ஓகே, நம்ம ரியல் லைஃப்பில் வல்கனோஸில் என்ன பார்க்குறோம், எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டுருக்கு, கொஞ்சம் கூட வேறு டைரெக்ஷனில் மாறவே இல்லை. ஏன் மாறல? ஏன்னா எர்த்து வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது. ஸ்மோக் ஆன ஸ்டேஷ்னரி சர்ஃபேஸ் பிஹேவ்ஸ் லைக் திஸ். But a globe spinning at 1000 miles per hour allows smoke to rise perfectly upwards. ரியாலிட்டி செக் பண்ணி பார்த்தோம்னா எர்த்து வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்றது தான் நமக்கு புரிய வரும். குளோப் எர்த் வெறும் ஒரு பேட் பிலீஃப், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச. அது ஒரு ஹைபாத்திசிஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பேட் பிலீஃப். In the air for seconds affected by earth spin. In the air for hours not affected by earth spin. இது வந்து கோரியோலிஸ் எஃபெக்டை ஒரு மீம் மாதிரி பண்ணியிருக்காங்க. புல்லட்ஸுக்கு அடியில் எர்த்து நகருது அப்படின்னு சொல்லி இந்த ஹீலியோசென்ட்ரிக் பால் லவிங் பிலீவர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃப்ளைட்ஸுக்கு அடியில் வந்து எர்த்து வந்து நகராதுன்னு சொல்லுவாங்க. என்னோடய கோரியோலிஸ் எஃபெக்ட் பற்றின ஒரு வீடியோ இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். கோரியோலிஸ் எஃபெக்ட் வந்து ரியல் கிடையாது. குளோப் எர்த்தர்ஸ் வந்து திரும்ப திரும்ப எதையோ சொல்லி ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இது குளோப் எர்த் மாடல், இது மோஷன்லெஸ் எர்த் ரியாலிட்டி. ஃபேக் குளோப் எர்த் ரியாலிட்டி. ஸ்மோக் வென் இட் இஸ் மூவிங், ஸ்மோக் வென் இட் இஸ் நாட் மூவிங். ரியாலிட்டி தான் நம்ம எப்பயும் பார்த்துட்டு இருக்கோம். NASA, Earth is spinning 1067 miles per hour faster than the speed of sound. Meanwhile on Earth எல்லாமே பர்ஃபெக்ட் பேலன்ஸில் பர்ஃபெக்டாக ஸ்டேஷனரியாக இருக்குது, ஒரு சின்ன மூமெண்ட் கூட கிடையாது. Earth spinning 1040 miles per hour or perfectly still. இது வந்து அந்த ரிப்பல் எஃபெக்ட் நான் அப்ளை சொன்ன மாதிரி. தண்ணியில் லைட்டாக ஏதாவது ஒன்று கல் போட்டோம்னா இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வரும்.
1000 மைல்ஸில் போயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு எஃபெக்டையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம லைட்டாக ஒரு சின்ன கல் போட்டாலே இந்த மாதிரி ரிப்பல் எஃபெக்ட் வரும். இல்லைன்னா லைட்டாக நம்ம டச் பண்ணால் கூட போதும், தண்ணியில் இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக வரும். Would this be possible if the earth were spinning 1000 miles per hour while orbiting the sun at 67,000 miles per hour? சான்ஸே கிடையாது. எர்த்து நகர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி பேலன்ஸ்லாம் பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாமல் தண்ணியிலலாம் ரிப்பல் எஃபெக்ட்ஸ் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அடிஷ்னலாக 1000 miles per hour ஸ்பீடை நம்மளால் என்ன சொல்கிறது, மேனேஜ் பண்ண முடியாது. நம்மலாம் பறந்துருவோம். The sun moves across the sky. Earth remains stationary underneath the elliptic. இது வந்து ஒரு சன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் நினைக்கிறேன். amateur எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்குது. Zenith 11 degree 37 north. Zenith 22 degree 67 south. சன் வந்து நமக்கு மேலே ஒரு சர்க்கியூட் மாதிரி அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டு இருக்குது. நம்ம ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும். பெர்ஸ்பெக்டிவ்னால சன் வந்து ரைஸ் ஆகிற மாதிரியும் செட் ஆகிற மாதிரியும் இருக்குது. நான் அதை பற்றியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை செக் பண்ணி பாருங்கள். மேலே நான் கார்ட்ஸ் தரேன். யூ வாண்ட் நோ வாட்ஸ் கிரேசி பிலீவிங் யூ லிவ் ஆன் அ ஸ்பின்னிங் பால் வென் யூ ஆர் ஆக்சுவலி லிவிங் ஆன் அ ஃப்ளாட் ஸ்டேஷனரி எர்த். ஹை ஆல்டிடியூட் பலூன்ஸில் ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, ஹை ஆல்டிடியூட் பலூன்ஸில் ஃபிசைலன்ஸ் இல்லைன்னா எர்த்து வந்து ஸ்டேஷ்னரியாக ஃப்ளாட்டாக இருக்கிறத அழகாக காமிக்கும். அதே மாதிரி ரியல் லைஃப்பில் நம்ம சன்னெல்லாம் ஃபோட்டோகிராஃப் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு பர்சனல் ஹாட்ஸ்பாட் தெரியும். இது எல்லாமே எர்த்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்குது. ஒரு ஸ்பின்னிங் குளோபல் தியரியில் இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. அவங்களோட மாடல் வந்து வெறும் அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான், ரியாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ மீ அ பியர் ரிவ்யூடு சயின்டிஃபிக் டெஸ்ட் ப்ரூவிங் த எர்த் ஸ்பின். ஹைல் வெயிட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 டிகிரி ட்ரிஃப்ட்டை மட்டும்தான் அவங்களால காமிக்க முடியும். அது வந்து ஹெவன்லி பாடிஸ் நம்ம மேலே நம்ம ஸ்கையில் சுற்றுற அந்த ஸ்பீடு, நம்மளோட ஸ்பீடு கிடையாது. நமக்கு மேலே இருக்க ஹெவன்லி பாடிஸ் தான் சுற்றிட்டு இருக்குது, நம்ம சுற்றலை. இஃப் எர்த் ஸ்பின் 1000 miles per hour while moving around the sun 60, இவங்க வந்து ஃபஸ்ட்டு 67ன்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் 66ன்னு மாற்றிட்டாங்க. இந்த மீம்லாம் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தோணும் நம்பர்ஸ்லாம் மாற்றி மாற்றி போட்டிருக்கே அப்படின்னு. மீம்ஸில் மாற்றினது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, சாரி அந்த மாதிரி சொல்லக்கூடாது, மீம்ஸில் மாற்றலை, அவங்க ஒரிஜினலாக அவங்களோட தியரியிலே நிறைய டைம் இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. 66,000ன்னு சொல்லியிருக்காங்க, 67,000ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எர்த்தோட ஸ்பின்னை மறுபடியும் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்பீடையுமே நிறைய டைம் மாற்றிருக்காங்க. இப்போது 666ன்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் விக்கியில் தேடி பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா 67 அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சோர்ஸில் போய் தேடி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்பீடு போட்டிருக்கோம். அதனால தான் மீம்ஸ்லேயும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, எனிவே இவங்க சொல்கிற ஸ்பீடு எல்லாமே ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஹவு டஸ் நோபடி ஃபீல் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்? குளோபல் தியரி ஒரு கம்ப்ளீட் கார்பேஜ். அவங்களோட எல்லாம் தூக்கி குப்பையில் போட சொல்லுங்கள், ரியாலிட்டிக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பீஸ்ஃபுல் ஃப்ளாட் எர்த் பிரேக்ஃபாஸ்ட், தி எர்த் இஸ் நாட் ஸ்பின்னிங் பெனீத் தெம். இவங்க பலூனில் சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏதோ ஒரு பலூன் சொல்லுவாங்க சம்திங், அந்த ஹீலியம் பலூன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பெருசாக டூரிஸ்ட்லாம் போவாங்க இல்லையா, அதில் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹாட் ஏர் பலூன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதில் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. எர்த்து அவங்களுக்கு அடியில் ஸ்டேஷ்னரியாக ஃப்ளாட்டாக இருக்குது. வாட் லென்ஸ் கேன் கேப்சர் அ பர்ஃபெக்ட்லி ஸ்டில் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஸோ ஃபார் அவே ஸ்பின்னிங் ஃபாஸ்டர் தென் அ ஸ்பீடிங் புல்லட்? ஆக்சுவலாக இந்த மீம் எனக்கு புரியல. வாட் லென்ஸ் கேன் கேப்சர் அ பர்ஃபெக்ட்லி ஸ்டில் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஸோ ஃபார் அவே ஸ்பின்னிங் ஃபாஸ்டர் தென் அ ஸ்பீடிங் புல்லட். எர்த்து ஸ்பீடாக சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அதை பர்ஃபெக்டாக நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்க முடியாதுன்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்டு தான். ஐ கன்ஃபெஸ் தட் ஐ கேனாட் இமேஜின் ஹவு எனி ஹியூமன் பீயிங் in his proper sense
senses can believe that the sun is stationary when with his own eyes he sees it revolving around the heavens, nor how he can believe that the earth on which he stands is whirling with the speed of lightning around the sun when he feels not the slightest motion. David Wardlaw Scott. இவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. குளோபர்த் தியரி அந்த ஸ்பீட்ஸ் எல்லாமே அன்இமேஜினபிளாக இருக்குது. எப்படி கரெக்டாக சென்ஸ் உள்ளவங்க எடுத்து சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. உண்மை தான், எல்லாரையும் அந்தளவுக்கு இன்டாக்டினேட் பண்ணி வச்சுருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணி நம்ப வச்சுருக்காங்க. ஸ்கையில் இருக்க ஹெவன்லி லூமினியர்ஸ் தான் நம்மளை சுற்றிட்டு இருக்கே தவிர நம்ம அதை சுற்றலை. ஹியூமன்ஸ் ஆர் காசிங் எர்த் டு வாபிள். எ நியூ நாசா ஸ்டடி ஃபைண்ட்ஸ் 3 causes of axis wobble, including one that's human caused. Yet sundials are still keeping perfect time. இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்லாம் நம்பாதீங்க, ஃபுல் ஆஃப் ஃப்ராட். இஃப் யூ திங்க் the Ascold is spinning with the 8,000 miles per hour rotation, you've been successfully programmed. எல்லா வல்கனிக் ஆஷஸும் ஸ்ட்ரெயிட்டாக தான் மேலே போகும், கொஞ்சம் கூட வேறு டைரெக்ஷனில் மாறாது. எர்த்துக்கு கொஞ்சம் மூமெண்ட் இருந்துச்சுன்னா கூட இது எல்லாமே வேறு ஆங்கிளில் மாறணும், ஸ்ட்ரைட்டாக மேலே போகக்கூடாது. 7 billion people have never seen or felt Earth's motion, and circularly no experiment, crucially no experiment, has ever detected it either. ஹெவன்லி லூமினியர்ஸோட மோஷனை மட்டும்தான் இது வரைக்கும் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற எந்த மோஷனையும் இது வரைக்கும் டிடெக்ட் பண்ணது கிடையாது. எல்லாமே ஈக்குவேஷனில் மட்டும்தான் இருக்குது. குளோபர்த் வந்து ஒரு காமெடி தியரி, ரியல் கிடையாது. சோமி a peer review scientific test proving the earth spins. I dare you. When did someone prove the earth moved? இது வரைக்கும் யாரும் மூவ் பண்ணல. ஹெவன்லி லூமினியர்ஸ் மூவ் ஆகுதுன்னு வேணால் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மைக்கேல்சன் மோர்லி எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறமா லேசர் ஜைரோ எக்ஸ்பெரிமெண்ட், ரெண்டுமே ஹெவன்லி லூமினியரிஸ் நம்மளாம் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணுது. If the earth was moving faster than sound and the atmosphere moved with the earth, then you wouldn't see clouds moving. The fact that they do proves the earth doesn't move with the atmosphere, so planes, balloons should be affected by the alleged spin of the earth. Earth is stationary. clouds மூவ் ஆகிறத நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கோரியாலிஸ் எஃபெக்டை நம்ம பார்க்கறது கிடையாது. ஹாட் ஏர் பலூன்ஸ்க்கு அடியில் எடுத்து நகர்றது கிடையாது. பிளேன்ஸுக்கு அடியில் எடுத்து நகர்றது கிடையாது. கோரியோலிஸ் எஃபெக்ட் ரியல் கிடையாது. ஸோ எடுத்து நகரலை, சாரி அபவுட் தட். ஸோ எடுத்து நகரலை, ஸ்டேஷனரியாக தான் இருக்குது. இந்த மீம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. The flat earth movement exists because the movement of earth does not. Research flat earth. எர்த் நகரில் நான் அப்படியே ஒரு டிவைஸ் பேர் சொன்னேன் இல்லையா, ஹெவன்லி லூமினியர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணலான்னு. அது பேர் ஆஸ்ட்ரோலேப். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கும் வேணால் நான் ஒரு கார்டு தரேன். இந்த டிவைஸ் பற்றி செக் பண்ணி பாருங்கள், இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே. ஏன்ஷியன்ஸ் ஒன்றும் நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ் கிடையாது. ஏன்ஷியன்ஸ் தான் இது ஆக்சுவலாக பில்டே பண்ணது. மாடர்ன் டிவைஸ் கிடையாது, இது ரொம்ப பழைய டிவைஸ். காட், ஹெவன்லி லூமினியர்ஸ்லாம் எந்த டைமில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிவைஸ் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணும். குளோபர்த்து கிளைம் பண்ணுற மாதிரி எர்த்து வந்து ஸ்பேஸில் மூவ் ஆகி போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ப்ரிடிக்ட்லாம் பண்ண முடியாது. எல்லாமே அன்ப்ரிடிக்டபுளாக தான் இருக்கணும்.